தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொகுதி மறுவரையறை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்களுக்கு திமுக நிச்சயம் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜயை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராம்தாஸ் அத்வாலே, தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. பட்டியலின மக்களுக்கு எதிராக 2025ஆம் ஆண்டு 88 கொலைகள் உட்பட 2888 குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. 2026இல் முதல் 6 மாதங்களில் மட்டும் 44 கொலைகள் நடந்துள்ளது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், கடந்த 5 ஆண்டுகளில் 8352 ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்துள்ளது வரவேற்கத்தக்கது. ஜாதி மறுப்பு காதல் திருமணங்களை பெற்றோர் எதிர்ப்பதால் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளை தடுக்க ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். 2024 மக்களவைத் தேர்தலின் போது அமைக்கப்பட்ட இண்டி கூட்டணி சிதறிவிட்டதால் வரும் கூட்டத்தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவும் தொகுதி மறுவரையறை மசோதாவையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிச்சயமாக நிறைவேற்றும். மசோதாக்களுக்கு திமுகவும் ஆதரவு கொடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் காங்கிரசுக்கு துணையாக திமுக இருக்காது என்று தெரிவித்துள்ளார். மேலும் வாக்கெடுப்பில் பங்கேற்பதை திமுக தவிர்க்கும் என நம்புகிறேன் என்றும், தொகுதி மறுவரையறையில் தமிழகத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதால் அதை திமுக எதிர்க்காது என்றும் ராம்தாஸ் அத்வாலே கூறினார்.